போல மாற்றும் என் மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். என்னையும் தம்மை போல மாற்றும் என் மானேசத்தை என்னையும் தம்மை போல மாற்றும் என் மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். என்னையும் தம்மை போல மாற்றும் என் மானேசத்தை என்னையும் தம்மை போல மாற்றும் என் மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். 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 Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you for your mercies, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, thank you இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓரபா ஷபாலா திடா ஜிக்ரா நமக ரத்து சபாலா பானா ரிகா சிபாலா ரமா ஷபாலா கத்துடா கபாரா பா ஷபாலா துனா. இயேசுவே, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரபக ஷபக துடா கரபக லபானா மங்கரபானி அம்துடா. Thank you Jesus, thank you Jesus, we thank you Jesus. We pray இயேசுவே, Jesus இயேசுவே, Jesus இயேசுவே, Jesus இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, we praise you. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். போதும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிறதான மாறுபாடை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கிலீஷில் என் ஜனங்கள் என்னை விட்டு பின்மாற்றத்திற்குள் போக பிடிவாதமாக இருக்கிறார்கள். they are bent on backsliding from me. பிடிவாதமாக இருக்கு என்னை விட்டு பின்மாற்றத்துக்குள் போக. 2 மாதத்துக்கு முன்னாடி நாம் ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை வைத்தோம். இப்பொழுது அடுத்த சுத்திகரிப்பு கூட்டம். இந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு பின்மாற்றம் வந்திருக்கிறது. போன தடவை நடந்த சுத்திகரிப்பே மறந்து விட்டோம், சொந்த மார்க்கமாக நடந்து விட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி செய்தார்களோ அதே போலதான் நாமும் செய்கிறோம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிறதான மாறுபாட்டை பற்றி கொள்ளுகிறார். எனக்கு அப்படி தான் வேணும், எனக்கு பின்மாற்றம் தான் வேணும் என்று சொல்லுகிறது போல் இருக்கிறது. நம்முடைய மாம்சம் அவ்வளவு பலவீனம் உள்ளது, அவ்வளவு துணிகரமானது. ஏதோ ஒரு மயக்கத்தில் அப்படியே போய்விடுகிறோம், ஆண்டவர் விட்டு தூரமாக போய்விடுகிறோம், திரும்பி வர நேரம் ஆகுகிறது. இப்படி இருக்கும்போது இன்னொரு சுத்திகரிப்பு கூட்டம் நமக்கு ஏற்படுத்துவதற்கும் ஆண்டவர் நம்மத்தில் மறுபடியும் வருவதற்கும் அவர் என்ன லூசா, முட்டாளா? தேவையில்லையே. அதை பற்றி தான் கேட்கிறோம். தேவனுடைய பலவீனம், தேவனுடைய மதிகேடு, இதுதான். அவர் நமக்கு இன்னொரு சான்ஸ் தரார், இன்னொரு சான்ஸ் தரார், இன்னொரு சான்ஸ் தரார்.
மறுபடியும். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம கைவிட்டா நம்முடைய கதி என்னன்னு அவருக்கு தெரியும். 8ஆம் வசனம் வாசிங்க. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆத்மா செபோயிம் என்று சொன்னால் சோதோம் கோமோராவோடு கூட அழிக்கப்பட்ட ஊர்கள். அது சோதோம் கோமோரா அழிக்கப்படும் போது சுற்றி இருந்த சில ஊர்கள் அழிக்கப்பட்டது. இந்த 2 பட்டணங்கள் தான் அது. நான் அதே போல உன்னை எப்படி நான் மாற்றுவேன்? என்னுடைய பரிதாபங்களா? என்னுடைய பரிதாபங்கள் குழம்புகிறது, அப்படித்தானே? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. அந்த கடைசி வசனம் திருப்பி வாசிங்க. என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஏகமாய் பொங்குகிறது. மை ரிப்பென்டிங்ஸ், என்னுடைய மனஸ்தாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று ஆங்கிலத்தில் இருக்கு. என் இருதயம் நானே குழம்பி இருக்கிறேன். எதுக்கு குழப்பம் தெரியுமா? நான் ஏன் உன்னை நேசிச்சேன்னு யோசிக்கிறேன். நான் இப்போ உன்னோட இடைப்பட்டு உன்னை அடித்து உன்னை சிச்சித்து உன்னை திருத்தணும் நான் யோசித்தேன் பாரு, அது தப்பு. அதை பற்றி நான் மனஸ்தாப்படுறேன், பரிதாபப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் இல்லை நான் அப்படி யோசிச்சிருக்கவே கூடாது, நான் இரக்கம் பாராட்டணும், இன்னொரு சுத்திகரிப்பு கூட்டம் தரணும். இதுதான் அவருடைய பரிதாபங்கள். ஒன்று நம்ம நேசிச்சதற்கு வருத்தப்படுறாரு, அதுக்கப்புறம் வருத்தப்பட்டதுக்கு வருத்தப்படுறாரு. அதை பரிதாபங்கள். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விசாலமான உள்ள அவர். நான் உன்னை எப்படி விடுவேன்? மறுபடியும் வாசி 8ஆம் வசனம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? பாருங்க, அதான் நான் எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை தப்பா நினைச்சேன், உன்னை விட்டுருணும்னு நினைச்சேன். நான் சாரின்னு சொல்ல மாட்டார். அந்த தப்பு இல்லை, நியாயத்தின்படி தான் சொல்றார். அப்போ அவருடைய பரிதாபங்கள் ஏகமாய் எழும்புகிறது, அவருடைய இருதயம் குழம்புகிறது. ஒரு பக்கம் சொல்றது வேணாம் விட்டுரு, இப்படி ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச கூட்டம், ஏன் இவர்களோடு நீ இடைப்பட வேண்டும்? இன்னொரு பகுதியில் இல்லை விடக்கூடாது, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. அப்போ மாறுபாட்டை பற்றி கொள்ளுகிற ஒரு ஜனத்துக்கு பின்னாடி ஆண்டவர் பின்னாடி வர்றார். நமக்கு இன்னொரு சான்ஸை தந்திருக்கிறார். நம்ம இந்த சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம்? திருப்பி அதே திருப்பி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே கோபம், அதே எரிச்சல், அதே பரியாசம், அதே பொய், அதே தூக்கம். ஆனாலும் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இந்த சபையை பூட்டி விடாமல், நம்மை துரத்தி விடாமல், இல்லையென்றால் அவர் இந்த சபை விட்டு போகாமல், அவர் இன்றைக்கும் நம்மத்தில் வந்து நம்ம கூட உட்கார்ந்து நம்மை சுத்திகரிக்க, நம்மோடு பேச, அவர் இரக்கமுள்ள தேவனாக நம்மத்தில் வந்திருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு மாறுபாட்டை பின்மாற்றத்தை பற்றி கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய விடாமுயற்சி நம்மை மாற்றும்படியாக நம்மை பற்றி கொண்டு இருக்கிறது. அதனால ஒரு 2-3 நிமிடம் நம்ம இருதயம் நன்றினால் பொங்கட்டும். தகுதியற்ற நமக்கு, பல சிக்கல்கள் பிடிப்பட்ட நமக்கு தேவன் இந்த ஒரு சான்ஸை தந்திருக்கிற நம்மை சரிப்படுத்த, மறுபடியும் அவருடனே வர கர்த்தர் கொடுத்துதான் அவருடைய ஈவுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. 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 Thank you Lord. Thank you Lord. We thank you Jesus. We praise, we praise, we praise. Thank you Lord. We thank you Jesus. We praise you. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடக்கும்போது, when there was the second world war, ஹிட்லருடைய காலத்தில், during the time of Hitler, 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். around 60 lakh Jews have been killed. காரணம் இல்லாம,
without reason. சும்மா ஒரு கன் எடுத்துட்டு அப்படியே ஷூட் பண்ணுவாங்க, எல்லாம் பிரேதமா மாறுவாங்க, புல்டோசர்ல வந்து குழிக்குள்ள போட்டுவாங்க. Just they will lift up their guns, they will shoot up every people standing there, they will bring up a bulldozer, they will dug up a pit and they will bury them. ஆயிரக்கணக்கான யூதர்கள் இஸ்ரவேலர் அவர்கள் ஜெயில்ல இருப்பாங்க. Thousands of Israelites, they will be in the prison. அப்ப அதுல ஒரு ஜெர்மன் அதிகாரி வருவார் காலையில. Suddenly a German officer, he will come. எல்லா கைதிகள்லாம் லைன்ல நில்லுங்க. All the prisoners stand in a line. நீ இப்படி வா, One come this side, நீ இந்த பக்கம் வா, one come other நீ side, அந்த பக்கம் போ, the other side. நீ இந்த பக்கம் வா. இப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க அந்த ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ். Of the 1,000 prisoners, they will divide people like this. எல்லாம் எலும்பும் தோலுமா இருப்பாங்க, They'll be சாப்பாடு இல்ல. They'll be very lean and thin like skeletons. நீங்க எல்லாம் வேலைக்கு போங்க. All the others go for the work. அங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாம் சுற்றுப்பாங்க, அவங்கள சுற்றுப்பாங்க, அவங்க டடடடன்னு சுற்றுவாங்க, அவ்வளவுதான், அவங்கள புதைச்சிருவாங்க. He'll just ask the soldiers, all the remaining people, he'll just shoot them down and they will kill them and they will bury them. ஏன் சுட்டாங்க தெரியுமா? Do you know why they have killed? வேலை செய்யறதுக்கு பலன் இல்ல அப்படின்னு இவருக்கு தோணிடுச்சு, அவ்வளவுதான். அவங்க இல்ல நான் வேலை செய்யறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா, ஷூட் பண்ணுப்பா, அவ்வளவுதான். இவங்க முடிவுதான், யாரும் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. The German officer just thought they are so lean and thin they cannot work. According to his thinking, he just declared they are unfit and therefore they killed them. திடீர்னு ஒருத்தர் ஜெர்மன் அதிகாரி வருவார். வாப்பா, நீங்க எல்லாம் குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது, உங்களை குளிக்க கொண்டு போறோம், பெரிய ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் அந்த அறைக்குள்ள 200 பேர் தான் இருக்க முடியும், அதுல 500 பேர் உள்ள பேக் பண்ணிடுவாங்க. And suddenly another German officer will come. He will say, you people, you have not taken bath for a long time, so you can all take a bath right now. He will then take them into a big large room where it can accommodate only 200 people, but he will push around 500 people inside. 500 பேர் அசைய கூட முடியாது, அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. All the 500, they will have no room even to move a little bit. ஆனா அங்கங்க ஷவர் இருக்கும். And there will be showers all over. சரி, குளிச்சிட்டு வர போறோம். Okay, we are just going to take a bath. திடீர்னு ஷவர் ஆன் பண்ணுவாங்க. Suddenly they will switch on the shower. ரூமை பூட்டிடுவாங்க. They will lock the room. ஷவர் ஆன் பண்ணும்போது தண்ணி வராது, விஷ கேஸ் வரும், விஷ கேஸ். Instead of water, poisonous gas will come through the shower. எப்படியாவது வெளியே வரணும்னு கத்துவாங்க, அலறுவாங்க. அந்த மேல இருக்கிற அந்த ஜன்னல்ல எப்படியாவது ஏறு பார்ப்பாங்க, அப்படியே செத்துருவாங்க. செத்த பிறகு எல்லா பாடி எடுத்து வெளியே கொண்டு போய் புதைச்சிருவாங்க. And they will try somehow to escape from that place. They will try to climb over the wall, try to get off through the ventilator, but they cannot. After some time everybody will die and slowly the others will come and remove the bodies. இப்படி எல்லாம் கேட்கும்போது நம்முடைய உள்ளம் சொல்லுது, ஐயோ எவ்வளவு பெரிய அநியாயம் இது. And when we hear such things, immediately we will think in our mind, what a great treachery. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம இப்படி பண்ண உரிமை உண்டு. But God has a right to do like this. ஏனென்றா நம்முடைய ஓனர் அவர்தான். He is our owner. நம்மை உண்டாக்குனவர் அவர்தான். He is the one who created us. நம்மை பர்மிஷன் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ வைத்தால் பர்மிஷன் இல்லாமல் எடுக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. He has the permission to make us live in this world. He has also the permission to take us out of this world without our permission. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. But our God never did like that. செய்ய உரிமை இருந்தாலும் அவர் செய்யவில்லை. Even though he has all the power, but he never did that. உண்மையை சொல்ல போனா நாம் அவரை ஷூட் பண்ற ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதெல்லாம் அவருக்கு விரோதிகளாய் மாறுகிறோம். To say in a correct manner, it is we who take up a gun and shoot at him. Whenever we commit a wrong thing, we shoot at him. ஆனாலும் நியாயமாக நம்மை கொன்றிருக்க வேண்டும், கொல்லாமல் இரக்கம் பாராட்டி மறுபடியும் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக அவருடைய சமூகத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். According to his righteousness, he should have killed us, but rather because of his mercy, he has brought us once again into his presence so that he might transform us. நம்மை அவரை போல மாற்றும்படியாக, in order to change us like him. அதை பற்றி தான் இப்பொழுது பாடினோம். என்னையும் தம்மை போல மாற்றும் நேசத்தை எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். Concerning which we sang right now, of his great love, which is trying to transform us like him. Thinking about it day and night, I praised the Lord forevermore. மறுபடியும் நாம் அதற்காக நன்றியா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Can we once again praise God with all this thanksgiving? ஆனால் இந்த முறை அந்த பாரம்பரிய ஸ்தோத்திரம் அல்ல, not a traditional praise now. கருத்தாய் நான் எப்படி செத்திருக்கலாம், ஆண்டவர் எப்படி என்னை வெளியே தள்ளி இருக்கலாம், நீ வராத வெளியே போ என்று புறக்கணித்திருக்கலாம், ஆனால் நம்மை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். By his righteousness, God could have said to us, just get away from this place, get lost, you are not worthy to come in, and he could have killed us, but rather out of his mercy he has brought us into this place. எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன் என்று பாடுனது போல அவருடைய இரக்கங்களை
நம் தகுதியற்ற நமக்கு அவர் மேல் நம்மேல் பாராட்டினதான அந்த இரக்கங்களை எண்ணி எண்ணி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். As we sang, counting each and every blessing, each and every mercy and favor which we received from him and praising him forevermore, let us think about it one by one and praise him with gratitude. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துறோம், அவங்களால தான் எனக்கு டென்ஷன் ஆகுது, பிசாசு போராட்டம், இப்படி பிசாசையும் ஆதாமையும் ஏவாளையும் நாம் குற்றப்படுத்திட்டு நம்ம வாழ பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மேல் தான் விரலை காட்டுகிறார். We accuse others, we point fingers at others, we say it is some strife from Satan, it is because of them I am getting angry very often, but the Lord is watching us and he is pointing towards us. அதனால நாம் மனம் திரும்ப வேண்டும். Therefore we need to repent. அவர் இரக்கம் பாராட்டி நம்ம இங்கே கொண்டு வந்ததற்காக நாம் நன்றியா இருக்க வேண்டும். Because he has shown us mercy and he has brought us here, we have to be thankful. கொலைக்கு நியமிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் உயிர் தந்து அவருடைய சமூகத்திற்கு ஜீவன் அடையும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். We have been appointed to be killed or slain. He has brought us here into his presence in order to give us life. கடினமான உள்ளங்கள் அதை புரிந்து கொள்ளாது. The hard heart, it will not understand that. ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னார். Once a sister testified, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக before being saved, நான் தேவனுக்கு கடனாளியா இருக்கிறதை விட தேவன் எனக்கு கடனாளியா இருக்கிறார் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னார்கள். More than me being debtor to the Lord, I thought the Lord is a debtor to me. அது ஒரு தவறான எண்ணம். பிறகுதான் அவர்கள் உண்மை புரிந்து கொண்டார்கள். She understood that it was a very false thought, a wrong thought. She understood that later. இருதயம் கடினப்பட்டு போனால் நம்முடைய இருதயம் நம்மை பற்றி தேவனை பற்றி பொய் சொல்லும். When your heart is hardened, our heart will speak lies concerning us and also concerning God. தேவனுக்கு விரோதமா அந்த இருதயம் ஆர்கியூ பண்ணும், தர்க்கங்களை எழுப்பும். Our hearts will start arguing and it will raise up disputings against God. அதெல்லாம் போகட்டும். All this should vanish. ஆண்டவர் நீதிபரர். God is righteous. நாம் தான் குற்றவாளிகள். We are the sinners. அவர் நீதிபரரா இருந்தாலும் அவரிடத்தில் இரக்கம் உண்டு. Even though he is righteous, still he has his mercy. அந்த இரக்கத்து நிமித்தம் அவர் நம்மை அவருடைய சமூகத்திற்கு இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார். Out of his mercy he has brought us into his presence. நம்மை மன்னிக்கும்படியாக, in order to forgive us, நம்மை போதிக்கும்படியாக, in order to teach us, நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும்படியாக, in order to accept us once more, நித்தியமாக அவரோடு கூட சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கும்படியாக, to be seated in his throne along with him forevermore in the eternity. அவருடைய இரக்கங்களுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துவோமாக. For his mercies once again let us offer our thanks. தகுதியற்ற நமக்கு இந்த பரிசுத்த சமூகத்தில் அவருடைய வீட்டில் அவருடைய சன்னிதானத்தில் அவர் இடம் தந்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோமாக. We who have been unworthy to be in this presence, he has given us a chance to come into this presence. Therefore let us offer our thanks to him. அவர் அக்கிரமத்தை கவனிப்பார் என்றால் நாம் யாரும் இங்கே இருக்க முடியாது. If we will count our iniquity, none of us will be found here. ஆனால் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. In him there is forgiveness. அவரிடத்தில் இரக்கம் உண்டு. He has mercy. அவரிடத்தில் நீடிய பொறுமை உண்டு. He has a long suffering. மறுபடியும் நம்ம அழைக்கிற அவருக்குள் அன்பு உண்டு. He who is embracing us once again and again, there is love in him. கொஞ்சம் நேரம் உள்ளம் உடைந்து அவருடைய இரக்கங்களை எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. For some time with a broken heart thinking about all his favor, let us offer him thanks. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களை மாற்றும்படியாய் சித்தம் கொண்டுடைய சமூகத்திற்கு நீர் கொண்டு வந்தபடியாய் ஸ்தோத்திரம் இயேசுவே. மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீரதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களிடத்தில் மன்னிப்பு பேச, எங்களிடத்தில் சமாதானம் பேச நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. அப்பா, எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னிக்க, எங்களை ஏற்றுக்கொள்ள, எங்களுடைய துணிகரங்களையும் பொறுத்து கொண்டு நீருடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Lord. அப்பா, எங்கள் மேல் இரக்கம் உள்ளவர், உங்களுடைய ரத்தத்தை எங்கள் மேல் தெளித்து இயேசுவே எங்களை மாற்றும்படியால் எங்களை கொண்டு வந்தவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, ஜீசஸ். என்னையும் தம்மை போல மாற்றும் என் மானேசத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் என் மானேசத்தை, எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான்
என்றும் புகழ்ந்திடுவேன். என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானுஷத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானுஷத்தை, எண்ணி எண்ணியே உள்ளம் கரிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை சுத்திகரிக்க நிர்மானதா இருக்கிறபடி அளவுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே, we praise, we praise. Thank you Lord, thank you Lord. ரட்சிப்பின் தேவனே, நிறைவின் தேவனே, பரிசுத்த தேவனே, Jesus. Thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே, பலப்படுத்த வேண்டும் இயேசுவே, 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 Jesus இயேசுவே. Thank you Lord, thank you Jesus, இயேசுவே, Jesus இயேசுவே. Thank you Lord, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே. O rabaka shabakatina kalabaktina karabani anamantuna. Thank you Jesus, we praise. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you. இஸ்ரவேல் ஜனங்கள் தனியே வாசம் பண்ணுகிற ஜனங்களா இருக்கும் வரைக்கும் பிலேயாம் அவர்களை சபிக்க முடியவில்லை. As long as the people of Israel they dwelt alone, Balaam he was unable to curse them. ஆனால் பிலேயாம் ஒரு ஐடியா கொடுத்தார். But Balaam he gave an idea. அந்த மீதியானியர் இடத்துல, அந்த மோவாபியர் இடத்துல, To the Moabites he gave an idea. நீங்க அவங்கள உங்களோட சேர வச்சிருங்க. Try to mingle with them. உங்களுடைய பெண்களை அவங்க ஊருக்கு அனுப்புங்க. Send your women folks into them. அந்த ரெண்டு ஜாதிகளுக்கு இடையில கல்யாணம் நடக்கட்டும். Let there be marriage between both the tribes. கல்யாணம் ஆன பிறகு உங்க ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடுங்க. And after the marriage call them to your functions. அப்படி அவங்க தீட்டுப்பட்டுருவாங்க, பெலன் போய்டும், அப்புறம் சபிச்சா பலிக்கும். By that they will be defiled and they will become weak, and then if I'll curse it will work. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened? பிலேயாமுக்கு சபிக்கவே அவசியம் வரவில்லை, ஆண்டவரே சத்துருவா மாறிட்டார். And it was not necessary for Balaam to curse the Lord himself, he became an enemy to them. இந்த வார சுத்திகரிப்பு கூட்டம் நியமிக்கப்பட்ட உடனே நிறைய வல்லமைகள் நம்மோடு போராடும். The time when the sanctification meetings have been appointed, many powers will strive against us. என்னைக்கு இல்லாத பாவ சிந்தை வரும். And we will get a sinful thought which has not been there for a long time. காரணம் இல்லாத சண்டைகள் வீட்ல நடக்கும். And without purpose there will be fight in the house. சுத்திகரிப்பு கூட்டம் வேண்டாம், சபையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்னு சொல்ற ஒரு சலிப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். And there will be a situation where there will be a great sigh saying, I don't need this sanctification prayer, nor the meetings or anything, I don't want to come to the church. ஏன்? Why? பிசாசுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணனா ஆண்டவருக்கு நம்ம மேல கோபம் வரும். Satan knows when we commit mistakes, the Lord himself will be angered against us. 32ஆம் சங்கீதத்தில் அதுதானே வாசித்தோம். This is what we read in Psalms chapter 32. அந்த 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசியுங்கள். Let's read verse 2 and 3. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடுத்த வசனம். இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. ஆண்டவருடைய கரம், நாம்
பாவத்தை அடுத்த வசனம் சொல்லுகிறது, பாவம் அறிக்கை பண்ணும்போது தான் எனக்கு விடுதலை கிடைத்தது. அது வரைக்கும் ஆண்டுடைய கரம் என் மேல் பாரமா இருந்தது. The next verse says, only when I acknowledge my sin that I felt light in my heart. Until then the hand of the Lord was a burden upon me. எப்படியோ அந்த பாரத்தின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில், அந்த தோல்வியின் மத்தியில் தேவன் நம்மை வெற்றிகரமாக அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். Somehow in the midst of this sin, somehow in the midst of this iniquity, somehow in the midst of this burden, the Lord has brought us into his presence. இப்பொழுது தேவன் நம்மோடு பேசி நமக்கு போதித்து நமக்கு ஆலோசனை தந்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்ட வேண்டும். Now the Lord should instruct us, he should teach us, and he should show us the way in which we should go. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்மை நாமே பார்த்து ஒரு கேள்வி கேட்போம். Now let us ask a question to ourselves. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணோமே, Now we have praised. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணோம்? How many of us praised God? எத்தனை பேர் அவரை நேசிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும்? How many of us praised him by loving him? இயேசுவே சொன்னார், Jesus himself said, உதடுகளை கொண்டு என்னிடத்தில் நெருங்குகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கிறது. they are trying to get close to me through their lips, but their heart is away far off. வாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது, The mouth is praising, உதடு பாடுகிறது, the lips are singing, உதடு ஜெபிக்கிறது, the lips is praying, உதடு அந்நிய பாஷை பேசுகிறது, the lips is speaking in tongues, ஆனா இருதயம் இங்க இல்ல. but the heart is not here. அவங்களுடைய பாசம், அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய திருப்தி, சந்தோஷம் எல்லாம் வெளியில தான் இருக்கு. Their love, their satisfaction, their sighing, and everything is somewhere outside. அது கர்த்தர் மாற்ற வேண்டும். The Lord should change it. அதனால நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தின்படி உதடில் ஆண்டவரிடத்தில் நெருங்கி, வாய் மட்டும்தான் சோத்திரம் சோத்திரம் சொல்லுது, தலை சும்மா ஆடுது, ஒரு பாரம்பரிய அந்நிய பாஷை ஒன்று வச்சிருக்கிறோம், அதை நம்ம பேசுவோம். ஆனால் நம்முடைய சந்தோஷம் இங்க கட்டாயத்தினால தான் வரும். We are coming here out of pressure, and even though our lips might be moving, we will have some traditional speaking of tongues, traditional praises, our head will shake, but our heart is not here. ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால நான் வரணும். I have taken baptism, therefore I should come. வரட்டா ஊழியக்காரங்க கேட்பாங்க, பார்த்துட்டா கேட்பாங்க, அதனால வரணும். If I don't come, the servants of God will inquire why you are not here, and therefore I should come. நான் சண்டே ஸ்கூல் டீச்சர், நான் ராபோசன் எடுக்காட்டா அது கேள்வியா மாறிடும், அதனால நான் வரணும். I am a Sunday school teacher, and if I don't take part in the communion, there will be many questions against me, therefore I should come. நான் நரகத்துக்கு போக கூடாது, அதனால வரணும். I should not go to hell, and therefore I should come. இது இத்தனை நான் ஒரு 20 வருஷமா ஒரு ராபோசனம் கூட நான் மிஸ் பண்ணல, அதனால வரணும். And for the past 20 years I have not missed even one single communion service, and therefore I should come. இப்படிதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? இயேசுவை நேசித்து அவரை போல மாற வேண்டும், எனக்குள் இருக்கிற குப்பைகள் எல்லாம் நீங்க வேண்டும், அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த இடைவெளிக்கு காரணமான குப்பை மாற வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். Are we here seated with a traditional thought like this, or we have come here really loving Lord Jesus Christ and thinking that the waste which is lying in between me and Jesus should go away in this presence, so therefore I shall get close to God. வசனத்தினால் ஒரு சுத்திகரிப்பு இருக்கிறது. There is a sanctification through the word of God. இயேசு சீஷர்களிடத்தில் சொன்னார், நான் உங்களோடு பேசின வசனத்தினால் now are ye clean, இப்பொழுது சுத்தமானீர்கள். And the Lord Jesus said to his disciples, through the word which I have spoken to you, you are clean. ஆகல் இப்பொழுது கர்த்தர் பேசுகிற வார்த்தை நம்முடைய கண்ணாடியா இருக்கிறது, நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. Therefore the word which the Lord is speaking to us is a mirror to us. Let us examine our life. உதடு ஆராதனை செய்து நடித்து இங்க உட்கார்ந்து தேவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா? தேவனே அல்ல, நம்மை தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். Are we pretending here, seated here, doing just lip service, thinking that we are cheating on God? Rather, we are not cheating him, we are cheating our own self. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let's close our eyes. நம்முடைய தேவன் முகத்தை அல்ல, உள்ளத்தை காண்கிற தேவன். God doesn't see our face, rather he sees our heart. அப்ப வெளியில நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுனாலயோ அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ பாட்டு பாடுறதுனால அவர் ஏமாற்ற முடியாது. Outwardly just saying praise the Lord on our lips, singing and acting here in his presence, we cannot cheat him. நம்முடைய இருதயத்திற்கு ஒரு குரல் இருக்கு, நம்முடைய இருதயத்துல ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, நம்முடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை தான் அவர் கவனிக்கிறார். There is a happiness, there is a praise, there is a prayer which is of our heart, and the Lord is watching that. ஆகையால்
இயேசுவை பிடிக்காம ஜெபத்தை பிடிக்காம நமக்கு உலகத்தில் சில பற்றுகள் தெரிக்கும்னா உடை ஆசை, மொபைல் ஆசை, சினிமா ஆசை, நண்பர்கள் ஆசை, ஆடம்பர ஆசை, பெரிய வீடு ஆசை, சொத்து ஆசை, பண ஆசை, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும் பாருங்க. அது நம்ம இங்க இருக்க நிம்மதியா இருக்க விடாது. அதுதான் வேசித்தனம், ஆவிக்குரிய வேசித்தனம். அது இன்னொரு புருஷன். அது And whatever desire which we have towards this world outside, upon the wealth which you have, all the riches, upon the dresses which we put on, and all the lifestyles of the world, if we have all these things, when we come into the presence, it will not allow us to be here, and that is called spiritual adultery or fornication. கர்த்தர் அதை மாற்ற The வேண்டும். Lord should change that from us. நம்முடைய இருதய கடினத்தை கர்த்தர் மாற்ற The Lord வேண்டும். should change the hardness of our heart. ஏதோ அதாவது நம்முடைய இருதயம் அப்படி கொஞ்சம் திரும்ப, ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தில் ஃபுல்லா திரும்பாது, லைட்டா அப்படி திரும்ப, ஒரு ராபோஜனத்திற்காக, ஒரு மனசாட்சி திருப்திக்காக, அதுக்கப்புறம் திருப்பி விலகும். Just for a little personal satisfaction during this sanctification prayer, our heart will turn a little bit towards the Lord, but after which it will come back to the same position. எதற்காக வந்திருக்கிறோம்? Why have we come here? இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை அடைய வேண்டும், இயேசுடைய மனவாட்டியா மாற வேண்டும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக தான் வந்திருக்கிறோம். We have come here that we should become like Jesus. We should have all the characters of Jesus. We should be caught up in the coming of Lord Jesus, for which we have come here. பிரியமானவர்களே, நாம் ஒரு பெரிய யுத்தத்தில் மாட்டி விட்டோம். Beloved people, we have been entangled in a great battle. ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவது என்று சொல்வது ஆபத்தான ஒரு காரியம். To become a Christian is a very dangerous thing. ஆனால் அந்த ஆபத்தை சமாளித்து ஜெபித்து முன்னேறினால் நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், நித்திய வெற்றி. But if we go through this danger victoriously, then we have a eternal joy, eternal peace and eternal habitation. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாய் இராமல் சாதாரணமான ஒரு வாழ்க்கை செய்தால் கொஞ்சம் காலம் இங்கே பத்திரமா இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு நித்திய இகழ்ச்சி, நித்திய கேடு, நித்திய அழிவு. But if you are not a Christian, you can be happy on this world for a little time, but after which there will be an eternal hell, eternal hellfire and eternal dishonor. நாம் வந்து விட்டோம். We have come here. ஆபத்தில் மாட்டி விட்டோம். We are already entangled in that chain. வெளியே போக நினைக்க கூடாது. We should not try to get out. நாம் ஜெயித்து முன்னேற வேண்டும். We need to become victorious and move forward. அதற்காக நம்முடைய கையை பிடிக்க தான் இயேசு நம்ம மத்தியில் இன்றைக்கு வந்திருக்கிறார். For which, in order to hold on our hands, Lord Jesus is in our midst. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். Behold, the prince of the world cometh. அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றுமில்லை. For him I have nothing. நீயும் இதை சொல்ல முடியாது. உன்னை பலப்படுத்த, உன்னை கழுவ, உன்னை என் இரத்தத்தை பூச நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். In order for you also to make same confession, I have brought you into my presence to wash you by my precious blood. ஆகையால் ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கொள்வோமா? Therefore let's take 10 minutes. நீங்களும் உங்களுடைய நேசரும் ஒன்றாய் சேரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். It is a good opportunity for you and your beloved to get along. நீங்கள் இப்பொழுது பாவ அறிக்கை செய்யலாம். Now you can make confession of your sins. இப்பொழுது கேட்டது போல என்னுடைய இருதயம் ஆண்டவரோடு சரியில்லை, அது ஆண்டவரை விரும்பவில்லை, ஏதோ மேலோட்டமா ஒரு சும்மா ஒரு பாரம்பரியத்திற்காக யாரையோ திருப்திப்படுத்த முடியா, யாரோ ஃபோர்ஸ் பண்றாங்க, இல்லைன்னா நான் சந்தோஷமா வெளியே இருந்திருப்பேன். அப்படிப்பட்ட இருதயமா இருந்தா நல்ல நேரம் இப்போ ஆண்டவரே நான் சரியில்லை, நான் உணர்றேன், என்னை மாற்றும், என் கடினத்தை மாற்றும் என்று ஜெபிக்கிற ஒரு நல்ல சான்ஸ். This is a very good chance given to us by the Lord, as we heard a little before, that if you have come here traditional just because of pressure of other people, people might question if you are not present here, then you can speak to the Lord with your beloved saying, oh Lord, my heart is not right before you, I am just traditional, I am following the traditions here, therefore correct me, oh Lord. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற இந்த நேரத்தில், at the time when you are hearing the words of the Lord, உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு பாரம் பெருகும் என்றால், if you have an increase in burden concerning yourself, நான் மாற வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிற ஒரு பாரம் பெருகும் என்றால், if you have a burden that I should change, I should become more holy, முடிந்தால் முழங்காலில் நிற்போமாக. possible, please be on your knees. ஒரு 10 நிமிடம் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம். For 10 minutes we all together we are going to call upon our Lord. நாம் எல்லாரும் இயேசுவை ஒரு அளவுக்கு நன்றாய் அறிந்தவர்கள். We all know Jesus to a certain extent. வேதத்தை ஒரு அளவுக்கு நன்றாய் வாசித்தவர்கள். We also read the Bible to a certain extent. ஏற்கனவே நன்றாய் போதனை அடைந்தவர்கள். Already we have got much instructions. எது தவறு எது சரி என்று ஒரு அளவுக்கு நன்றாய் அறிந்தவர்கள். To a certain extent we know what is right and what is wrong. அந்த மனசாட்சி பேசுகிறபடி, but as the conscience speaks, நாம் போதனை
போதனை அடைந்திருக்கிறபடி, as we have received the instructions, தேவன் இப்பொழுது நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறபடி, as the Lord is speaking to us right now, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. let's call upon the Lord. ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோமாக. Let us reconcile with God. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமாக. Let's ask forgiveness from Him. அந்த இருதய கடினம் மாறி முடியாத முயற்சி பண்ணுவோமாக. Let us endeavor, let us try in order for that hardness of heart be removed. இந்த 10 நிமிடங்களில் ஒரு 5 நிமிடம் சின்சியரா ஜெபித்தால் போதும், ஆண்டவர் கிட்ட வருவது, அந்த கார் மேகம் உங்களை விட்டு எழும்புவதை நீங்கள் உணரலாம். Even if you pray 5 minutes sincerely out of this 10 minutes, you can very clearly see that dark cloud departing from you. இந்த ஜெபத்தை செய்யும் வரைக்கும், until you say this prayer, உங்களை சுற்றி ஓணை சுற்றி வரும், wolves will come around you, உங்களை சுற்றி முதலை சுற்றி வரும், crocodiles will come around you, சிங்கம் சுற்றி வரும், lion will come around you. ஆனால் தாழ்த்தினால், but if you humble அந்த yourself, முதலை பார்க்க வேண்டாம், do not see அந்த சிங்கத்தை பார்க்க do not வேண்டாம், see that lion, இயேசுவை பார்த்தால் போதும். just look at Jesus. அவருடைய ரத்தம் நம்மில் பூசப்படட்டும், let His blood be sprinkled upon நம்ம us, உள்ளம் தெளிவடையட்டும், let our heart become sober. நம்முடைய நிலவரத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா. understanding our situation, let us call upon the Lord. அப்பொழுது போ பிசாசு என்று சொல்ல தேவையில்லை, அந்த முதலை தானாக போய்விடும். then it is not necessary for us to say get the hen set and it will automatically depart. அந்த மேகம் தானாக நீங்கிவிடும். that cloud will automatically depart. கர்த்தருடைய மகிமை தானாக இறங்கி வரும். the glory of the Lord will descend automatically. அதுவரைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா. until then let us call upon the Lord. இயேசுப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே, எங்களை கழுவ வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கோணலான காரியங்களை மாற்றும், எங்களை மன்னியும் அப்பா, எங்களை சுத்திகரியும் இயேசுவே, தெய்வமே பரிசுத்தப்படுத்தவே இயேசுப்பா, எங்களை மாற்றும் இயேசுவே. ஆண்டவரே இயேசுப்பா, கடுவமப்பா, so foolish Lord, oh we are so still walk into the trap of the adversary. Forgive my sleep, forgive my spiritual laziness, Jesus. எவமே கிருபையை தரவே, கிருபையை தரவே, கிருபையை தரவே, ஞானம் தாரும் இயேசுவே. Wisdom Jesus, Yeshuva. Wisdom Jesus for these last days, Jesus. பலப்படுத்தும் இயேசுவே. Thank you Lord, thank you Lord. இயேசுவே, இயேசுவே. அப்பா, இயேசுவே, so great is my peace, so great is my peace, please forgive me, please forgive me, please forgive me, please forgive me.
இயேசுவே ஜீசஸ் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே thank you lord tunabakatina kashabakatina karabakasabala baktina கர்த்தாவே எங்களை கழுவும் ஆண்டவரே கணேசரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே அக்கிரமங்கள் மாறட்டும் ஆண்டவரே பரிசுத்த சிந்தையை தாரும் இயேசுவே இறைகளை பொறுப்படும் இயேசுவே ஜீசஸ் அப்பா இயேசுவே நடத்தும் இயேசுவே நடத்தும் இயேசுவே ஜீசஸ் ஸ்தோத்திரம் இயேசுவே Lord mercy Lord mercy Jesus we praise you thank you Jesus thank you Jesus thank you amen நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அந்தகாரம் என்ன தெரியுமா? Do you know what is the darkness which is in our heart? வசனத்தை கேட்போம், we will listen to the word. வெளியில போகும்போது நம்முடைய பிசினஸ் நம்முடைய வேலை எல்லாம் நல்ல ஞானமா பண்ணுவோம். We will go outside, we will wisely do our business and work in our job. பிசாசு பிடிச்சவங்கள போல இருக்க மாட்டோம். We will not be like the people who are demon possessed. ஆனால் நம்முடைய மனதில் ஒரு அந்தகாரம் இருக்கும். But still there will be a darkness in our mind. அது எப்படி தெரியும்? How do we know that? இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது when we hear such words ஒரு பயம் வர வேண்டும். There should be a fear in us. இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு தெளிந்த புத்தி இருக்கு. Concerning joined with this there is a sober mind. நம்முடைய உள்ளம் அதனால முழங்கால் படியிட்டு உருகி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. And because of which we will be kneeling down and the heart will melt and then we will pray. ஆனால் அந்தகாரம் மூடி இருந்தால் but if darkness covers us நம்முடைய மூளைக்கு இந்த வசனம் புரியும், ஆனா இதற்கேற்ற மனம் திரும்புதல் இருக்காது, பயம் இருக்காது, இதற்கேற்ற தீர்மானங்கள் இருக்காது, இதற்கேற்ற ஒரு உள்ள ஒரு வேகம் ஒரு பணிவு இருக்காது. Our brains will understand these words but there will not be an action in our body, there will not be a reaction to that we should fear the word of God, there should be a change or transformation in us. 10 நிமிஷம் ஜெபிப்போம் என்று சொன்னா 2 நிமிஷம் ஜெபிக்க முடியும். அதுக்கு அப்புறம் இந்த பல்லியுடைய வால் மட்டும் தனியா உடைஞ்சு ஆடுற மாதிரி நம்ம உடம்பு மட்டும் ஆடிட்டு இருக்கிறோம். வார்த்தை வராது, போர் அடிக்கும். அதுக்கப்புறம் கண்ணை திறப்போம், எங்கேயாவது போவோம்னு நினைப்போம். இப்படிதான் இது உள்ள ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிடும். The result of which when we ask to pray for 10 minutes you can pray hardly for 2 minutes and after which you will be like the broken tail of a lizard. It will just be shaking without any life in that. You will think that I should get out, go about doing something else. Mind will அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரம் உங்களுக்குள் எனக்குள் இருந்தால் அது மாற வேண்டும். If you and I have such a darkness that should be changed. கர்த்தருடைய வார்த்தை அவர் அனுப்பும்போது அதோடு கூட ஒரு ஜீவன் இருக்கிறது, ஒரு கிருபை இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்து நம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். அந்த அந்தகாரம் அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த மற்ற காரியங்களை ஃபில்டர் பண்ணி விட கூடாது. When the word of God comes there is a fear in that, there is a grace in that, there is a power in that, and when that comes it should remove all these things from our mind and it should not filter with the word of God. என்னுடைய மனதிலிருந்து உங்களுடைய மனதிலிருந்து அந்த அந்தகாரம் மாற வேண்டும். From your mind and my mind that darkness should depart. அதற்கு 2 நிமிடம் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். For which for 2 minutes let's fervently pray. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு பயப்படாமல் இருக்க முடியாது. இயேசுவே இயேசுவே உம்முடைய வார்த்தை நீர் பேசும்போது அந்த பயமில்லாத தன்மை நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. அந்த குற்ற உணர்வு இல்லாமல் கடினமாய் இருக்க அந்த காரியத்தை மாற்ற வேண்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையை பயத்தோடு ஏற்றுக்கொள்ள அந்த ஞானத்தை தாரும், அந்த பணிவை தாரும், அந்த தேவ பயத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவே ஊக்கமாய் ஜெபிக்க, மனம் திரும்புதலோடு ஜெபிக்க நீர் கிருபையை தர வேண்டும் இயேசுவே. அப்பா எங்களை ஆசீர்வதியும் அப்பா, இந்த பிரசன்ஸ் எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. இயேசுவே கிருபை தர வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே.
Remove the darkness. Bring us into the light of Christ. தெய்வமே, bring us into that light of Christ. இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. பலப்படு ஆண்டவரே, விடுதலை வேணும். பரிசுத்தமே, பரிசுத்தமே, பரிசுத்தமே. கிருபை தார், சுத்திகரிப்பு தார், சுத்திகரிப்பு தார். கழுவும் ஆண்டவரே ஜீசஸ். பலப்படுத்தும் ஆண்டவரே, கிருபை வேணும் ஆண்டவரே. உமது பரிசுத்தத்தினால் நிரப்பும், எங்களை கழுவும், ரத்தம் தெளியும் ஆண்டவரே. அந்த இருள் மாற்றப்படட்டும், அந்த இருள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே இயேசுவே ஜீசஸ். இயேசுவே ஜீசஸ். ஜீசஸ் பிரேஸ். கிருபை தரவேன், கிருபை தரவேன், சுத்திகரிப்பு தரவேன், பரிசுத்தம் தரவேன். Thank you Lord. Thank you Lord. கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. தேவ பயம் தாரும் ஆண்டவரே. பாவ உணர்வை தாரும் ஆண்டவரே. கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த இருள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்களை பற்றி தெளிவாய் புரிந்து கொள்ள கிருபையை தார். பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. Thank you Lord. We thank you Jesus. Please. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். ஏறக்குறைய 25-30 வருடங்களுக்கு முன்பாக, near about 25 to 30 years before, ஒரு சொப்பனத்தை கண்டேன். I saw a vision. ஒரு பெரிய மைதானத்தில் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நானும் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். In a big open ground, everybody is sleeping, even I am sleeping. ஆனால் திடீரென்று நான் விழித்தேன். ஒரு கார் மேகம் வானத்தை மூடிக்கொண்டே வருகிறது. Suddenly I woke up and a dark cloud is covering the sky. பகல் இரவை போல் மாறிக்கொண்டிருக்கிறது. The afternoon it became like night. அந்த கார் மேகங்களந்து போர் விமானங்கள் பயங்கர சத்தத்தோடு வெளியே புறப்பட்டு வருகிறது. And of this dark cloud I could see war planes coming roaring. திடீரென்று சுற்றி எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்காங்க. நான் எல்லாரும் எழுப்புறேன், எழும்புங்க எழும்புங்க பாருங்க, யுத்தம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி. யாரும் மேல பார்க்கல, எழும்புறாங்க. ஆனா யாருமே யுத்தத்திற்கேற்ற விழிப்பில்லை. எல்லாம் சோம்பல் முறிக்கிறாங்க, கொட்டாவி விடுறாங்க, அங்கே நிக்கிறாங்க, திருப்பி படுக்கிறாங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Suddenly, because of this multitude of war planes, I alone woke up and I went about making others to get up from their sleep, saying get up soon because war planes are surrounding us. But others are not listening to me. They are yawning, someone is trying to sleep a little bit more. Nobody was worried about all these things. அதுதான் அந்த மனதில் இருக்கிற இருள். And that is the darkness in our mind. அதுதான் அந்த மயக்கம். That is that faintness. அதனால அது கர்த்தர் மாற்ற வேண்டும். The Lord should remove that. அதற்காக தான் இப்பொழுது நாம் ஜெபித்தோம். For which we have prayed now. உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற அந்த மயக்கத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். The Lord should change that darkness which is in you and me. எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு கர்த்தரை அணுக கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். The Lord should open our eyes to make us understand of what situation we are in and what kind of transgressions or iniquity we have committed. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Please அப்பா, please அப்பா, please அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Jeremiah chapter 2 and verse 24. வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் அந்த காட்டு கழுதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. Those who are seeking after this wild death, they should never worry about themselves. ஏன் தெரியுமா? அது எங்க போச்சு, எங்க போயிருக்குமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டியதே இல்லையா. No need to be weary, no need to think where it would have gone, where it would have got lost. வாசிங்க.
அதின் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். அந்த குறிப்பிட்ட டைம்ல அது எங்க இருக்கும்னு அது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு போனா அதை கண்டுபிடிக்கலாம். In her month they shall find her, which means at a particular time it will reach a particular place. If someone goes there, they can find it very easily. இந்த காட்டு கழுதை வேற யாரும் இல்ல, இஸ்ரவேல் தான். This wild ass is no one else other than the people of Israel. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்கள் சொந்த வழிகள் இருக்கு. எல்லா பிரசங்கத்தை கேட்டு அவங்க பண்றதுதான் பண்ணுவாங்க. This people of Israel, after listening to all the messages and the sermons, they will walk according to their own mind. அந்த காட்டு கழுதையா அந்த டீ கடைக்கு போ, அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பான் நாள் ஃபுல்லா. That wild ass, you just go to the tea shop, he will be seated there all through the day. அந்த காட்டு கழுதையா நீ அந்த ரோட்ல நின்னு கொஞ்ச நேரம் போது அதுல தான் சுத்திட்டு இருப்பான். That wild ass, if you go and stand beside that road, they will be roaming about in that area. அந்த ஆளா நம்ம பக்கத்து வீட்ல போங்க, எப்போதும் அங்கதான் பேசிட்டே இருப்பாங்க. Is it that person? You just go to the neighbor's house, he will be seated there speaking to them all the time. ஓ அவரா? அவர் எப்பொழுதும் மொபைலும் கையுமா தான் இருப்பாங்க, அங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. And is it him? He will be always with a cell phone in his hand. He is just in the next room. இப்போ இப்படி நமக்கு அப்படி ஏதாவது சம்பவங்கள் இருக்கிறதா நம்மை பற்றி சொல்வதற்கு? Is there any such occasions which we have to confess concerning us like that? மறுபடியும் வாசிங்க. Let's read once more. வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. காட்டு கழுதை நீ. You are that wild ass. இது யார் தெரியுமா? You know who is that? இரண்டாம் வசனம் முதல் வசனம், இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. Let's read Jeremiah chapter 2 verse 1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுக்கு மனவாட்டியா இருக்கும்படியா நியமிக்கப்பட்டவள் நீ வாழ்க்கைப்பட்ட போது நீ எனக்கு பின்பற்றி வந்து எனக்கு பின்னாடி அலைந்து வந்தாயே, அந்த நேசத்தை நினைவு கூறுகிறேன். இப்போ நீ காட்டு கழுதை. And I remember the love of thine espousal, who you have been appointed to be the bride of Lord Jehovah, but now you are a wild ass. எவ்வளவு பரிதாபமான ஒரு பின்மாற்றம். What a miserable backsliding. நம்முடைய ஜீவியம் அப்படி இருக்கா? Is our life like that? நாம் ஒரு 200 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to offer a 200 praise. தேவன் நம்மை விட்டு விலகுகிறதான ஏதாவது ஒரு தவறான இடத்தில், தவறான ஸ்தானத்தில், தவறான ஒரு நினைவில் நம்ம அங்க போய் சிக்கிவிடக் கூடாது. We should not go and entangle ourselves in a wrong position, wrong situation, that our Lord should depart from us. சில நேரத்துல நம்ம நல்லா இருப்போம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு ஞாபகம் வரும், அப்படியே அந்த அந்நிய பாஷை நிற்கும், ஸ்தோத்திரம் நிற்கும், அப்படியே அப்படி ஒரு சிலை போல மாறிடும். ஏன்னா அது ஒரு பாதாளம், அது ஒரு குழி, அதுக்குள்ள போயிட்டு அந்த நினைவு அங்கேயே இழுத்துட்டு போயிடும். Sometimes we will be praying or praising very nicely, we will be in tongues, suddenly a thought will pop up in our mind, we will stop everything, we will become like a statue, and that is a horrible pit, and it will drag us to hell. When that thought comes, everything will stop. நல்லா ரதி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்போம், யாரோ பேசின வார்த்தை திடீர் ஞாபகம் வருதோ எல்லாம் போயிடும். We will be praising very nicely, suddenly we will remember some wrong words spoken by others and everything will stop. அதனால தேவ சமூகம் போச்சு, சந்தோஷம் போச்சு, ஆராதனை போச்சு, அதுவும் ஒரு காட்டு கழுதை அனுபவம். For which we have lost the presence of God, we have lost all the happiness and the peace which the Lord has given us. Even that is an experience of a wild ass. அந்த இடத்து வனாந்தரத்தில் பழகின காட்டு கழுதை. வனாந்தரம் மனவாட்டி இருக்க வேண்டிய இடம் அல்ல, மணவாளனோடு கூட இருக்க வேண்டும். ஆனா இவ வனாந்தரத்துல பாழான ஒண்ணுமே கிடைக்காது, அது மாயையான இடம், வேஸ்ட். ஆனா அதுல பழகி அதுல சந்தோஷம். நான் இங்க தான் இருப்பேன், நான் பழகிட்டேன். This wild ass has become used to the wilderness. Wilderness is not a place for a bride. Wilderness is not a place to enjoy. But this wild ass has become accustomed to that wilderness, saying, I have loved this place and I will remain here. நம்முடைய வனாந்தரத்திலிருந்து வெளியே வரும்படியாக, in order for us to come out of our wilderness, நாம் ஈஸியா கண்டுபிடிக்கப்படக்கூடிய அந்த தவறான ஸ்தானத்தை விட்டு வெளியே வரும்படியாக, for us to come out of that position where we can be easily entangled, மணவாட்டி மணவாளனோடு இருக்கும்படியாக, for the bride to be with the bridegroom. இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். The Lord wants us to sanctify even at this moment. அந்த கழுதையின் அனுபவத்தை விட்டு மறுபடியும் வாழ்க்கைப்பட்ட அந்த அனுபவத்திற்கு வரும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. From the experience of being a wild ass to become as the love of the espousal to the Lord, let us sanctify ourselves. எத்தனை பேருக்கு அப்படி திருப்பி வர விரும்புகிறோம்? How many of us desire to come back to the Lord? அந்த பாழான
தவறான வனாந்தர சந்தோஷம் வேண்டாம். We do not want that happiness in that desolate அந்த wilderness. தவறான மது, அந்த தவறான திராட்சரசம் வேண்டாம். That wrong pleasure, that wrong wine, we do not need that. எனக்கு இயேசு வேண்டும். I need Jesus. எனக்கு இயேசுவின் பரிசுத்தம் வேண்டும். I need the holiness of my எனக்கு Jesus. இயேசுவின் சந்தோஷம் வேண்டும். I need the happiness of my எனக்கு Jesus. இயேசுவின் சமூகம் வேண்டும். I need the presence of my Jesus. திரும்பி வருகிறவர்கள், வர விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. Those who desire to come back, please put up your hands. கர்த்தர் என்னை பார்த்து காட்டு கழுதை என்று சொல்லக்கூடாது. The Lord should not look at me and call me as wild ass. என்னை பார்த்து பின்மாற்றக்காரி என்று சொல்லக்கூடாது. Looking at me, the Lord should not say oh black. என்னை பார்த்து அவர் என் சகோதரியே, என் மனவாளியே, என் புறாவே, என் உத்தமியே என்று அவர் சொல்ல வேண்டும். Looking at me, you should say my thou, my undefiled, my sister, my spouse. அந்த பாரத்தோடு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். With that burden, let us praise God. ஆண்டவரே, என்னை திரும்பி கொண்டு வாரும் என்கிற பாரத்தோடு ஸ்தோத்திரம் With பண்ணுவோம். that burden, oh Lord, turn me back to you. எந்த குழிக்குள்ள போய் சிந்தனை மாறி ஆண்டவரை மறக்க கூடாது. We should not fall into any pit and let our thought should not be changed. நம்முடைய சிந்தனை மாற்றப்பட கூடாது. Our thought should not be changed. நான் அவரையே நினைக்க வேண்டும். We should always think about him. என் சந்தோஷம், என் உலகம் அவரே. My joy, my world is him. என் சந்தோஷம், என் பரலோகம் அவரே. My joy, my heaven is Jesus. அந்த ஸ்தானத்திற்குள் கர்த்தர் நம்மை மறுபடியும் கொண்டு வர முடியாது. In order for the Lord to bring us into that situation once again, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, from the depth of our heart, ஆவியின் அடித்தளத்திலிருந்து, from the depth of our spirit, நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். let's praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, எங்களை எல்லாரும் திருப்பி கொண்டு வாருங்க இயேசுவே. அப்பா, you want to come back அப்பா, you want to come back அப்பா, you want to come back அப்பா. இயேசுவே, இயேசுவே, நீர் வேண்டும் ஐயா, நீர் வேண்டும் ஐயா. இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, thank you Jesus. பரிசுத்தரே, 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 சுத்திகரியும் இயேசுவே, கழுவும் இயேசுவே, கழுவும் இயேசுவே, கழுவும் இயேசுவே. இனி ஒரு காரியத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் ஒரு கர்த்தருடைய ஒரு அபிஷேகத்துக்காக நாம் காத்திருக்க போகிறோம். After praising for one more point, we are going to wait upon the for the Spirit of God. காத்திருக்க தேவையில்லை, சீக்கிரமாக வந்துவிடும். No need for us to tarry, but he will come. அடுத்த வசனத்தை வாசியுங்க. Let's read the next verse. உன் கால் வெறுங்கால் ஆகாத படிக்கும், உன் தொண்டை வறட்சி அடையாத படிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். இந்த காட்டு கழுதை சொல்லுகிற பதில், திரும்பி வா என்று கூப்பிட்டா அதெல்லாம் கூடாத காரியம், எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்நியர்களை நேசிக்கிறேன், அவர்களுக்கு பின்னாடி தான் நான் போவேன். This is the answer that wild ass gives. There is no hope for me to come back to you because I have loved strangers and I will go after them. அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? சிலருக்கு ஆண்டவர் விடுதலை சொன்னாலும் வாய்ப்பு கொடுத்தாலும் அவர்கள் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறார்கள். Certain people, even because they are bound, because even after the Lord gives them deliverance, they are not ready to take it. அது கூடாத காரியம் என்று தமிழில் சொல்லப்பட்டு இங்கிலீஷ்ல there is no hope, நம்பிக்கை இல்லை. In Tamil it is said it is impossible, but in English it is mentioned there is no hope. நம்பிக்கை இழந்து குற்ற உணர்வுக்குள் மூழ்கி மற்றவர்களோடு துதிக்க முடியாமல் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறார்கள். Without any hope, they are full of all guilty conscience and they are unable to praise God. இந்த வசனம் அவர்களை சந்தித்தாலும் அவர்களால் வெளியே வர முடியவில்லை. Even if the word has visited them, they are unable to come out of it. அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For them we are going to praise for 1 minute. கர்த்தர் அவர்களுடைய கட்டை உடைக்க வேண்டும். Lord should break their bonds. அவர்களும் நம்மோடு கூட விடுதலைக்குள் வர வேண்டும். They should also join us in our deliverance. அவருடைய இருள் வெளிச்சமாய் மாற்றப்பட வேண்டும். The darkness should become light. நம்பிக்கை இல்லை, கூடாத காரியம் என்று அவர்கள் சொல்லக்கூடாது. நம்பிக்கை உண்டு, கூடும் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். They should not say there is no hope. They should say there is hope. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம். இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Now let us all keep our eyes closed and listen to a verse being read. அந்த வசனம் தேவன் நமக்கு தருகிற ஒரு அழைப்பு. And that verse is a calling which the Lord gives to us. அந்த அழைப்புக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. In that calling there is an anointing hidden. அந்த வசனத்தை கேட்ட உடனே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்கு தர போகிறார். Just after listening to this verse the Lord is going to give us an anointing. அந்த வசனத்தை கேட்ட பிறகு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அந்த வசனத்தை விசுவாசித்து ஆவிக்குள் ஆகி விடுங்க. After the verse is being read, I will not speak anything. Listening to the verse, meditating on this, be filled in the Spirit. கண்களை மூடி கவனிப்போம். Let's close our eyes and listen. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Chapter 3 and verse 1. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். Tudabak maha sankara parkita siklaba tina magna seko rakti jarba sagre kola parna swante pula amangka shaglori benne sokoria tapasya tinaga samoria swankara na sabaria tuda abaratura abaratura tianas na pariak shabaratura Samaratura Saratura Rabaratura
raka santa raka 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 tira sima nankar yasanturia bala. Sikala bakara tida karabana katida meguria masunam terangka surat tilak kira para nibara samara thura. என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை எண்ணி எண்ணிய உள்ளம் கனிந்து நான் எங்கும் புகழ்ந்திடுவே எண்ணி எண்ணிய உள்ளம் கனிந்து நான் எங்கும் புகழ்ந்திடுவே என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை ஹசிக்கரா துமா எண்ணிய உள்ளம் கனிந்து நான் எங்கும்
எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நனைந்து புகழ்ந்திடுவேன். ரபகஷபகதித கரபகதித கரமங்கதித கசகரபலதுட. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை நாம் நியமிக்கவில்லை, கர்த்தர் நியமித்திருக்கிறார். We have not appointed this sanctification meeting, rather it is the Lord. இங்கே நாமாகவே வரவில்லை, கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். We have not come by accident, the Lord has brought us here. இங்கே கொண்டு வந்த பிறகு கர்த்தர் தான் நம்மோடு பேசினார். After coming here, it's the Lord who spoke to us. ஆனாலும் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று கர்த்தரே நம்மை அழைத்திருக்கிறார். Still the Lord has called us, please come back to me. அவர்தான் இப்போது அபிஷேகத்தை தந்து நம்மை நிரப்புகிறார். He is the one giving us this anointing and filling us with His Spirit. ஏன் இப்படி செய்கிறார்? Why is He doing that? என்னை அவரை போல் மாற்றுகிற அவருடைய நேச This வைராக்கியம். is love, a zeal of His love to change us like Him. எல்லையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, எல்லையும் தம்மை உறவம் சபக்கர துணையக்கர மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நனைந்து புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நனைந்து புகழ்ந்திடுவேன். எல்லையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நேச வைராக்கியம் அக்கினியை போல நம்மை பற்றி எரியும். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நனைந்து புகழ்ந்திடுவேன். ரபம் ஷபக்கர பக்கல ரபக்கல கலக்கலப. நனைந்து புகழ்ந்திடுவேன். Turmas metokle korsitariba pinoramas sintolori kasabariba. My church, my church. The time of harvest is at hand. Time has come when the good wheat or good corn will be found. My church who has been called unto holiness. Where is the holiness which I desire of you? Where is my holiness? Do not put to loss the holiness which I have given. The Lord says, my coming is very nigh. My child whom I love, it is me who have created you. I am the Lord who have created everything from nothing.
நான் உன்னில் சகலத்தை உருவாக்கக்கூடிய தேவன். Even though you have no goodness in you, I can create or make everything out of you. ஒன்று மாத்திரம் நிச்சயம், One thing is for sure. உன்னை உருவாக்குவதில் நான் கடும் வைராக்கியமாக இருக்கிறேன். I'm filled with a great jealousy in forming you and molding you. உன்னை முற்றிலுமாய் என்னை போல் மாற்றும் வரை நான் ஆய்ந்திருப்பதில்லை. Until I change you like me, I will not rest. கர்த்தர் நம்முடைய தனி ஜெப வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen our personal prayer life. அவருடைய சமூகத்தில் தனியாய் காத்திருக்கிறவர்கள் பராக்கிரமசாலிகளாய் மாறுவார்கள். All those who will tarry alone in His presence, they will become mighty men of valor. ஆனால் அதற்காக ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. But for which a great battle is being fought. அந்த இருப்பு கதவுகளை கர்த்தர் முறித்து ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றி அவருடைய சமூகத்தில் தனியாய் காத்திருக்க கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். The Lord should break the doors of iron and remove all the hindrance and help us to be alone in His presence. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துராங் கராக சப்தராங் கராதலாங் கரபான மங்கரபான் யானா மந்துடா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளை காலையிலும் மாலையிலும் நடக்க போகிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.